வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி மகாநதியில் பார்த்தீங்கன்னா, அந்த காவேரி பண்ணுற விஷயம் அதுக்கு என்னமோ தெரியல. ஆனால் நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. பாவங்க அந்த விஜய். சரி, நைட்டு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டாரு. நம்ம மேலே தப்பு இருக்குது போல இருக்குது, கேலி பண்ணது மாதிரி பேசிட்டோம், அதனால ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. நான் வந்து நீங்கள் ஏதோ எதார்ச்சியமாக எடுத்துக்கிருவீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேலி பண்ணுற மாதிரி பேசிட்டோம். இனிமேல் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இந்த பொண்ணு காலையில் எந்திரிச்சு பார்த்தோன்னா, இந்த ஆள் எதுக்கு நம்ம காலையில் நம்மளுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கு ரிப்ளை கூட பண்ணலை. காலையில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து காவேரி வீட்டில் வந்து அந்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பலூன்லாம் போட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக எழுதி ஒட்டி வச்சுருந்தாரு. அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி என்னமோ பெரிய இது மாதிரி கத்தி அந்த ஆளை போக ரொம்ப அசிங்கப்படுத்தி, நீங்களாம் மூஞ்சில் முழிக்காதீங்க, இரிட்டேட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே, இங்கே யார் உங்களை எங்கள் வீட்டுக்கெலாம் வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூனை தூக்கி மூஞ்சிலே எரிஞ்சிருச்சு. வெளியே போங்க, போடா வெளியே அப்படின்னு சொல்லாத அளவுக்கு சொல்லி வெளியே சொல்லி அனுப்பி விட்டுருச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ எனிவே, விஜய் இந்த அளவுக்கு போய் இறங்கி போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவமானப்படுத்தி விட்டுருச்சு. ஸோ பார்க்குறதுக்கே பாவமாக தான் இருந்தது. ஸோ இனியே பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் பின்னாடி காவேரியும் சுற்றுறதுக்கான காரணம் நேரம் சீக்கிரம் வரும், அப்போ தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு எபிசோடில் வந்து விஜய் காவேரியோட அம்மா வந்து கோச்சிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. அதை தேடி எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி எபிசோடில் யார் பண்ணது பிடிச்சிருந்துச்சு, காவேரியா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.